கனமழை பொறுத்தவரைக்கும் தமிழகத்தில் அச்சுறுத்துகிறத நம்ம பார்க்கிறோம். நெறைய இடங்கள்ல நமக்கு மழை பொழிவுகள் ரொம்பவே தீவிரமாகியிருக்கு. கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஆகட்டும், நேற்றைய தினங்கள் ஆகட்டும், பரவலான மழை பொழிவுகள் தொடர்ந்து பதிவாயிட்டிருக்கு. அதிகபட்சமாக நமக்கு மழை அளவு வந்து பார்த்தீங்கன்னா, 7 சென்டிமீட்டர்லேருந்து 10 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பொழிவுகள் கணிசமாக நமக்கு தீவிரம் அடைஞ்சிருக்கு. அதனால எந்தெந்த மாவட்டங்கள்ல மழை பொழிவுகள் பதிவாகும்? இன்றைக்கு வந்து நெறைய பகுதிகள்ல கணிசமாக நமக்கு மழை தீவிரமாக வாய்ப்பு இருக்கு. சென்னை முதல் புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய வட தமிழக கடலோர மற்றும் டெல்டா பகுதிகளாகட்டும், அதே மாரி உள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேலூர்ல இருந்து சேலம் வரைக்கும் இருக்கக்கூடிய உள் மாவட்ட பகுதிகளாகட்டும், தென் மாவட்ட பகுதிகளான மதுரை முதல் குமரி வரை இருக்கக்கூடிய பகுதிகளும், மேற்கு தொடர்ச்சியில நீலகிரி முதல் தென்காசி வரை இருக்கக்கூடிய பகுதிகளாகட்டும், எல்லா இடங்களுக்குமே பரவலாக கணிசமாக இன்று முதல் அடுத்து வரக்கூடிய 2 தினங்களுக்கு நமக்கு மழை பொழிவுகள் நிச்சயமாக அதிகரிக்கும். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆகவே ஒரு தொடர் கனமழையானது தமிழ்நாட்டுல உறுதியா நமக்கு வந்து காத்திருக்கிறது. அதுல மாற்றமே இல்ல. எப்பொழுதெல்லாம் நமக்கு வந்து மழை தீவிரம் அதிகரிக்கிறதோ, உங்களுக்கு தேதிகள் முதற்கொண்டு நம்ம வந்து குறிப்பிட்டிருக்கிறோம். பாருங்க, கடந்த ஞாயிற்றுக்கிழமைகள்ல நெறைய பகுதிகள்ல மழை ரொம்பவே வலுவான மழை பொழிவாக பதிவானது. அதேபோல நேற்றைய தினங்களிலும் கணிசமான மழை தீவிரமானது போல இன்று மாலை மற்றும் இரவு நேரங்களிலும் கிட்டத்தட்ட 15 முதல் 20 மாவட்டங்கள் வரைக்கும் மழை வாய்ப்புகள் நம்ம எதிர்பார்க்கிறோம். கண்டிப்பாக ஒரு வானிலையில் அதிரடி மாற்றங்கள் இன்று பகல் நேரங்களுக்கு பிறகு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. மேகக்கூட்டங்கள் அதிக அளவுல நிறைய மாவட்டங்களை நோக்கி நகரக்கூடும். தொடர்ந்து நம்ம ஒவ்வொரு மாவட்ட வாரியா நம்ம பார்க்கலாம். நீங்க நண்பர்களே தொடர்ந்து ஸ்க்ரீனுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த லைக் பட்டனை கொஞ்சம் மறக்காம கிளிக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நண்பர்கள், உறவினர்கள் தெரியப்படுத்த மறக்காம ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாகவே பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரம் அடைய போகுது. அதனால மழை பொழிவுகள் தமிழ்நாட்டில் எந்த அளவிற்கு ரொம்ப தீவிரமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் கண்டிப்பா உங்களுக்கு நம்ம சொல்றோம். ஆகவே ஒவ்வொரு நாளும் வானிலை அறிக்கையை கேட்டு நீங்க பயன்பெறுங்க. நமக்கு வந்து எதனால ஆங்காங்கே மழை வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னா, மேற்கு திசை காற்றினுடைய இந்த வேக மாறுபாடின் காரணமாகவே தொடர் மழை பொழிவுகள் ஒரு மிதமானதிலிருந்து கனமழையாக இருக்கும். தென்மேற்கு பருவமழை இனி வருகிற நாட்கள்ல தீவிரம் அடையுமா அடையாதா, இல்ல கடுமையான வறட்சி தான் இருக்க போகுதா அப்படின்னா, குறிப்பா நம்ம சேலம் மாவட்டம் மேட்டூர் பகுதிகளில் பொதுவாக ஒவ்வொரு வருஷமும் ஜூன் 12ஆம் தேதி அன்று காவேரி டெல்டா பாசனத்திற்கு நீர் திறக்கப்படுவது ஒரு வழக்கமான ஒரு விஷயம். அது ஜூன் 12ஆம் தேதி திறப்பாங்க. சில சமயங்களில் அது தாமதமானாலும் ஜூலை முதல் வாரத்திலாவது அது திறக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நம்ம பார்த்துருக்குறோம். ஆனால் இந்த வருஷம் மிகப்பெரிய ஒரு கடும் வறட்சி. நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒகேனக்கல் போன்ற இடங்களில் நீர் வரத்து இல்லைங்க, ரொம்பவே வெகுவாக குறைஞ்சிருக்கு. எங்கு பார்த்தாலும் பாறைகள் பாறைகள் தான் கண்ணுக்கு தெரியுதே தவிர தண்ணீரை காணோம். அப்போ இந்த தென்மேற்கு பருவமழை கர்நாடக மாநிலங்களில் அங்கேயே கனமழை தான் பதிவாயிட்டு இருக்கு. கர்நாடகாவிலையும் பெருசா ஒன்றும் மழை கிடையாது, கனமழை மட்டும்தான் அங்கே பதிவாயிட்டு இருக்கு. போன வருஷம் இந்நேரம்லாம் நம்ம கர்நாடகாவில் ஒரு மிக கனமழை முதல் அதி கனமழை நோக்கி நம்ம போயிட்டு இருந்தோம். ஆனால் இன்னும் அந்த தென்மேற்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் அடுத்து வரக்கூடிய ஒரு வாரத்திற்கும் கர்நாடக மாநிலத்தினுடைய கடலோர பகுதிகளாகட்டும், கேரளாவின் கடலோர பகுதிகளிலும் ஒரு கனமழையை தான் கொடுக்க போகுது. எல்லாரும் எதிர்பார்க்கிற அளவுக்கு அதீத கனமழை அதி கனமழை பெய்தால்தான் அங்க இருக்கக்கூடிய அணைகளும் சீக்கிரம் நிரம்பும், நமக்கு வர வேண்டிய தண்ணீரும் மிக வேகமாக கிடைப்பதற்கான வாய்ப்பாக இருக்கும். ஆனால் அங்கேயே நமக்கு மழை சற்று பற்றாக்குறையாகவே காணப்படுகிறது போல தெரிகிறது. ஆகவே தொடர்ந்து கர்நாடகா மற்றும் கேரளா மாநிலங்களில் இந்த ஜூன் மாதங்கள் பொறுத்த வரைக்கும் சராசரியான மழை எட்டுவதே ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலான ஒரு விஷயமாக பார்க்கப்பட்டு வருது. ஆனால் கண்டிப்பாக கடலோர பகுதியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சராசரியான மழை பொழிவை எட்டும். உள் கர்நாடகா பகுதியில் இருக்கிறவங்களுக்கு ஓரளவு சராசரியான மழை பொழிவு பதிவாக வாய்ப்பு இருக்கு. தமிழகத்திற்கு மழை பொழிவுகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மிதமான மழையும் கனமழை மட்டுமே மிஞ்சுமே தவிர மிக கனமழையோ அதி கனமழையோ அல்லது மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி, கோயம்புத்தூர் போன்ற இடங்களில் நிலச்சரிவு ஏற்படுற அளவுக்கு கனமழையோ கண்டிப்பாக நமக்கு பதிவாகிறதுல வாய்ப்பு ரொம்பவே குறைவு. அதனால சரி, இன்றைக்கு எங்கெல்லாம் நமக்கு மழை பதிவாகும், வரக்கூடிய நாட்களில் மழை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். வட தமிழக உள் மாவட்டங்கள் ஒரு சில இடங்களில் மாலை நேரங்களுக்கு பிறகு கனமழை தீவிரமடையும்.
சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டங்களில் நமக்கு மழை வாய்ப்புகள் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா, குறிப்பாக பகல் நேரங்கள் 2 மணிக்கு மேலே மேகக்கூட்டங்கள் வர தொடங்கும். மாலை 4 மணி முதல் இரவு 7 மணிக்குள்ளாக ஓரிரு இடங்களில் கணிசமாக நமக்கு மிதமான மழையும், பரவலாக கனமழை பொறுத்தவரை ஆங்காங்கே பகுதியான ஒரு மழையாக தான் இருக்கும். எல்லாமே நமக்கு மாலை இரவு நேர மழை வாய்ப்பாக இன்றைக்கு அமைந்திருக்கிறது. உள் மாவட்ட பகுதிகளில் பகுதியான ஒரு மழையாக கிடைக்கும். ஈரோடு, திருப்பூர், சேலம், நாமக்கல், கரூர் போன்ற இடங்களிலும் கணிசமாக மழை பொழிவுகள் எதிர்பார்க்கலாம். அடுத்து வரக்கூடிய 3 தினங்களுமே மழை வாய்ப்புகள் இருக்கக்கூடிய தினங்கள் தான். அதனால இன்று, நாளை மற்றும் நாளை மறுநாள் வரைக்கும் ஒரு தொடர் கனமழையானது கண்டிப்பாக நமக்கு பதிவாகும். ஆகவே எல்லா தினங்களிலுமே மழை கிடைக்குமான்னு கேட்டால், தினந்தோறும் மழையெல்லாம் கண்டிப்பாக எங்கேயும் கிடைக்காது. மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய பகுதிகளில், மலை பகுதிகளில் வேணால் தினந்தோறும் மழை கிடைக்கலாமே தவிர, மற்றபடி கடலோர டெல்டா மற்றும் உள் மாவட்டங்களில் அதிக அளவு நமக்கு மழை எதிர்பார்க்க முடியாது. மிதமான மழையாகவே பதிவாகும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டில் மதிய நேரத்துக்கு பிறகு மேகக்கூட்டங்கள் வர தொடங்கும். மாலை அல்லது இரவில் மிதமான மழை தொடரும். கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி, காரைக்காலில் இரவு நேரம் மழை வாய்ப்பாக எதிர்பாருங்க. அதே மாதிரி டெல்டா மாவட்டத்திலும் சில இடங்களில் மிதமான மழை பெய்யும். தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பகுதியாக பரவலாக நமக்கு மிதமான மழை பொழிவுகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. வட தமிழக கடலோர மற்றும் டெல்டா பகுதிகள், சென்னை முதல் புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய அனைத்து கடலோர மற்றும் டெல்டா பகுதிகளிலும் பகுதியாக நமக்கு மிதமான மழை இன்று முதல் அடுத்த 2 தினங்களுக்கு மழை தினங்களாக தான் நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு மழை சரிவர பெய்யாத பகுதிகளுக்கு நாளை மற்றும் நாளை மறுநாள்ல மழை பொழிவு எதிர்பாருங்க. இது வடகிழக்கு பருவமழை கிடையாது, தென்மேற்கு பருவமழை அப்படிங்கிறத கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா தென்மேற்கு பருவமழையில நமக்கு பகுதியான மழையாக தான் கிடைக்கும். இன்னைக்கு பெய்யாத பகுதிகளுக்கு நாளை மறுநாளில் உறுதியாக நீங்கள் மழை பொழிவுகள் எதிர்பார்க்கலாம். வட தமிழக கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்கள் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். பகுதியாகவே கனமழைக்கான வாய்ப்புகள் எதிர்பார்க்கப்படுது. அடுத்ததாக மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் பலத்த காற்று 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். மலை பகுதிகளில் வலுவான கனமழையும், மற்ற இடங்களில் மிதமான மழையும். நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, தென்காசியில் மலை பகுதிகளில் சற்று கனமழையும், மற்ற இடங்களில் மிதமான மழை மட்டும் எதிர்பார்க்கலாம். தென் மாவட்ட பகுதிகள், நெல்லை மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி, நாலுமுக்கு, காக்காட்சி, அதே மாதிரி இன்னும் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா நெல்லையினுடைய மேற்கு பகுதிகளில் தொடர்ந்து நமக்கு விட்டு விட்டு மழை பொழிவுகள், மாஞ்சோலை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், இங்கெல்லாம் நமக்கு கனமழையாக இருக்கும். மற்றபடி நெல்லையினுடைய நகர பகுதிகள், மற்ற இடங்கள், குறிப்பாக ஆலங்குளம், அம்பாசமுத்திரம், சேரன் மகாதேவி, இங்கெல்லாம் மிதமான மழை மட்டும் சில சமயங்களில் எதிர்பார்க்கலாம். கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் 40 டிகிரி செல்சியஸும் பதிவாகி இருக்கிறது. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான அதிகபட்ச மழை அளவு, வெப்பநிலை அதிகமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நாகப்பட்டினத்தில் 40 டிகிரி செல்சியஸ் பதிவாயிருக்கு. மழை பொழிவில் எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள் ஞாயிற்றுக்கிழமை, அதான் போன ஞாயிற்றுக்கிழமை 14ஆம் தேதி அன்று கொத்தவாச்சேரி 7 சென்டிமீட்டர், வேப்பூரில் 6 சென்டிமீட்டர், குறிஞ்சிப்பாடியில் 6 சென்டிமீட்டர், கள்ளக்குறிச்சியில் 5 சென்டிமீட்டர், சின்ன கல்லார் 5 சென்டிமீட்டர், மணல்மேடு பகுதிகளில் பாருங்க 3 சென்டிமீட்டர் மழை பொழிவு, 4 முக்கில் 3 சென்டிமீட்டர், வால்பாறை 3 சென்டிமீட்டர், புதுச்சேரியில் ஞாயிற்றுக்கிழமை அன்று 3 சென்டிமீட்டர், கிருஷ்ணகிரி மாவட்டம் 2 சென்டிமீட்டர் மழை பொழிவு, தருமபுரி மாவட்டத்தில் 2 சென்டிமீட்டர் மழை பொழிவு, நாமக்கல் மாவட்டத்தில் 2 சென்டிமீட்டரும், தஞ்சாவூர் மாவட்டத்தில் 2 சென்டிமீட்டரும், சேலம் மாவட்டத்தில் 1 சென்டிமீட்டர் மழையும், ஈரோடு மாவட்டத்தில் 1 சென்டிமீட்டர் மழையும், திருப்பூர் மாவட்டத்தில் தலா 1 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகி இருக்கிறது. இதெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை பெய்த மழை அளவு. திங்கட்கிழமையான நேற்றைய தினங்களில் எத்தனை சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தொடர்ந்து இன்று மாலை நேரங்கள் அல்லது நாளை அதிகாலையில் உங்களுக்கு அறிவிப்புகள் வெளியாகும். தினந்தோறும் வானிலை அறிக்கையை கேட்டு நீங்கள் பயன்பெறுங்க. லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்.